வெல்கம் டு எஸ்டிஸ் டெலிஷியஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சாம்பார் வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் வந்து பொங்கலுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு மூணுக்குமே வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த సాంబారే. హాయ్ ఫ్రెండ్స్, ఈరోజు మన ఛానల్లో సాంబార్ ఎలా చేయాలో చూడబోతున్నాము. ఇడ్లీలోకి, దోశలోకి, కారం పొంగల్లోకి సాంబార్ అనేది ఎలా చేయాలో చూడబోతున్నాము. ஃபஸ்ட்டு நான் வந்து இது வந்து 3/4 கப்பு போல் வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன். ముక్కాలు కప్పు 3/4 కప్పు పెసరపప్పు అనేది తీసుకోవాలి. இப்போ வந்து நான் இதை ஒரு பவுலில் வந்து சேர்த்து நல்லா வந்து 2 to 3 டைம்ஸ் போல் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். మనం ఒక 2-3 సార్లు బాగా వాటర్ పోసుకొని బాగా కడగాలి. இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். బాగా 2-3 సార్లు కడిగిన తర్వాత నెక్స్ట్ ఇప్పుడు చూద్దాము. இப்போ வந்து நான் 3/4 கிளாஸ் வந்து பருப்பு எடுத்தேன்ல, 3 கிளாஸ் போல் தண்ணி வந்து ஊற்றிக்க போகிறேன். ఒక 3 గ్లాసులు నీళ్ళు అనేది పోసుకోవాలి. இந்த பருப்பை வந்து நம்ம வந்து இந்த தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். పెసరపప్పు మనం నీళ్ళల్లో వేసుకోవాలి. இப்போ வந்து இந்த பருப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். நான் வந்து குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுக்க போகிறேன். 4 విజిల్ போல் வந்து நான் வந்து வைக்க போகிறேன். మనం మూత పెట్టుకొని తర్వాత ఒక 4 విజిల్స్ పెట్టుకోవాలి. ஃபஸ்ட்டு நான் வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஒரு 4 విజిల్ வரைக்கும் நான் விட போகிறேன். గ్యాస్ ఆన్ చేసుకొని 4 విజిల్స్ పెట్టుకోండి. 4 విజిల్ வந்த பிறகு காமிக்கிறேன். ఉడికిన తర్వాత మనం చూద్దాము. சாம்பார் வந்து விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் வந்து தாளிச்சுக்கலாம். இப்போ வந்து நான் அதுக்காக வந்து கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். మనం పెసరపప్పు అనేది ఉడికేలోపు ఈలోపు మనం తాలింపు అనేది వేసుకుందాము. దానికి కావాల్సిన పదార్థాలు ఏంటో ఒకసారి చూద్దాము. కొత్తిమీర, சீரகம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ఆవాలు, జీలకర్ర, பச்சை மிளகாய் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2. పచ్చిమిరకాయలు 2, தக்காளி வந்து 2 பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ఒక 2 టమాటాలు, ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ఉల్లిపాయ 1. அந்த பருப்பு வேகிறதுக்குள்ளார நம்ம வந்து ஒரு வானலியை வந்து வச்சுக்கிட்டு இதில் வந்து 3 ஸ்பூன் போல் வந்து நான் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தாளிச்சிக்கிறதுக்காக. గ్యాస్ ఆన్ చేసుకొని బండిలో మనం ఒక 3 స్పూన్లు నూనె వేసుకోవాలి. எண்ணெய் காஞ்ச பிறகு நான் இதில் வந்து சீரகமும் கடுகும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து போட்டுக்கிறேன். இதில் నూనె వేడైన తర్వాత అందులో ఆవాలు, జీలకర్ర వేసుకోవాలి. வந்து பச்சை மிளகாவும் வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். అందులో పచ్చిమిరకాయలు కూడా వేసుకొని కొంచెం వేగనివ్వాలి. கருவேப்பிலை வந்து நான் இதில் வந்து போட்டுக்கிறேன். అందులో కరివేపాకు కూడా వేసుకోవాలి. வந்து இந்த பச்சை மிளகா இதுவான பிறகு நம்ம வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். కొంచెం పచ్చిమిరకాయ వేగిన తర్వాత అందులో ఉల్లిపాయలు కూడా వేసుకొని కొంచెం సేపు వేగనివ్వాలి. நல்லா வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுல்ல, இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ఉల్లిపాయ వేగిన తర్వాత అందులో టమాటాలు కూడా వేసుకొని బాగా కొంచెం వేగనివ్వాలి. வேகிறதுக்காக நான் 1 ஸ்பூன் போல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். అందులో ఒక స్పూను ఉప్పు కూడా వేసుకోవాలి. கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். కొంచెం అందులో పసుపు పొడి కూడా వేసుకోవాలి. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். బాగా కలుపుకొని కొంచెం సేపు వేగనివ్వాలి. காரம் வந்து 2 ஸ்பூன் போல் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. అందులో ఒక 2 స్పూన్లు కారం కూడా వేసుకోవాలి. మీకు తగినంత వేసుకోండి. நல்லா பச்சை வாசனை போன பிறகு நான் வந்து தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு சொம்பு ஃபுல்லாக வந்து தண்ணி நான் வந்து சேர்த்தேன். అన్నీ బాగా వేగిన తర్వాత అందులో 2 గ్లాసులు నీళ్లు పోసుకోవాలి. இப்போ வந்து இதுவும் வந்து நல்லா வந்து வெந்துடுச்சு. ஒன்றும் பாதியாக வந்து வெந்திருக்கு பாருங்க. கொஞ்சம் வெந்து கொஞ்சம் வேகாது. இப்போ வந்து நம்ம வந்து இதை எல்லாத்தையும் சேர்த்து விசில் வச்சிடலாம். బాగా సాంబారు ఇలా ఉడికిన తర్వాత
తర్వాత ఏం చేద్దామని చూద్దాం ఒకసారి. இப்போ வந்து பாருங்க இந்த பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு, ப்ரெஷரும் வந்து நல்லா போயாச்சு. இந்த டைமில் நான் ఓపెన్ பண்ணுறேன். 4 విజిల్స్ పెట్టుకున్న తర్వాత మూత తీసి చూసుకుంటున్నాము. ఇలా బాగా మెత్తగా ఉడికేలాగా చూసుకోవాలి. இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த தாளிச்சது அதெல்லாம் வந்து இதில் வந்து ஊற்றிடலாம் ஒரு வாட்டி. పెసరపప్పు ఉడికిన తర్వాత మనం రెడీ చేసి పెట్టుకున్నాం కదా సాంబారు, అవి ఆ పెసరపప్పులో పోసుకోవాలి. సాంబారు ఇందులో పోసుకున్న తర్వాత మీకు కొంచెం నీళ్ళు కావాలంటే పోసుకోవచ్చు. இப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து கெட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி கூட வந்து ஒரு கிளாஸ் போல் வந்து தண்ணி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய இஷ்டம் தான். உப்பு காரம் வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருந்த பிறகு நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருந்தோம்ல அது வந்து இந்த சாம்பாரில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 விசில் போல் வந்து வச்சுக்க போகிறோம். திரும்ப ఒకసారి ఉప్పు కారం ఒకసారి కరెక్ట్గా ఉన్నాయో చూసుకోండి, లేకపోతే మళ్ళీ కొంచెం వేసుకోండి. అందులో కొంచెం కొత్తిమీర వేసుకొని మళ్ళీ ఒక 2 విజిల్స్ మనం పెట్టుకోవాలి. இப்போ வந்து நான் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மூடியும் போட்டாச்சு. 2 விசில் வந்த பிறகு நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ఇలా మూత పెట్టుకొని 2 విజిల్స్ పెట్టుకోవాలి. நான் வந்து ఓపెన్ பண்ணி కామిக்கிறேன். ఒక 2 విజిల్స్ వచ్చిన తర్వాత గదలోనే తీసేసుకొని ఓపెన్ చేసుకోవాలి మూత. మనకు కావాల్సిన సాంబార్ అనేది రెడీ అయింది. పొంగల్ సాంబారు, ఇడ్లీకి దోశకి కావాల్సిన సాంబారు. இப்போ வந்து நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் வந்து சின்ன எலுமிச்சம்பழம் எடுத்து நான் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஜூஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். అందులో ఒక నిమ్మకాయ మనం రసం పిండుకోవాలి. நம்ம வந்து புளி வந்து எதுவும் ஆட் பண்ணல, அதனால வந்து அந்த புளிப்புக்காக வந்து நான் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம் ஒரு தடவை. మనం అందులో చింతపండు బదులు ఈ నిమ్మకాయ అనేది రసం అనేది పిండాము. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இந்த சாம்பார் வந்து இட்லிக்கு, பொங்கலுக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கும். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், షేర్ பண்ணுங்கள். చూసారు కదా ఈరోజు మనం సాంబారు ఎలా చేయాలో. మనం కారం పొంగల్లోకి, ఇడ్లీలోకి, దోశలోకి ఈ సాంబారు చాలా రుచిగా బాగుంటుంది. మీరు కూడా ఇంట్లో తప్పకుండా చేసి చూడండి. అలాగే మేము చేసే వంటలు మీకు నచ్చినట్టయితే మా ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయండి, లైక్ చేయండి, షేర్ చేయండి. అలాగే మీ రిలేటివ్స్కి, ఫ్రెండ్స్కి కూడా మా లింక్ని షేర్ చేయండి. థ్యాంక్ యూ.